வெண்பா கதிரேசன் அப்படின்றவங்களோட டைரக்ஷனில் மதுமிதா, வேல்முருகன், ராஜலிங்கம், செந்தில், முருகேசன் மற்றும் இன்னும் பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நாளை நமதே. இந்த திரைப்படம் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கு. நாளை நமதே அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டோன்னே டக்குன்னு என்ன மாதிரி உங்களோட மைண்டுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வந்திருப்பாரு. ஆமாம், ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அவருடைய கரியரில். அது அந்த டைட்டில் மறுபடியும் இந்த திரைப்படத்திற்காக பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் சிவதானபுரம் பஞ்சாயத்து போர்டு தேர்தல் மீண்டும் போட்டியிட்டு தலைவராக நினைக்கிறாரு ஒருத்தர். இல்ல எனக்கு தான் தலைவர் பதவி வேணும் அப்படின்றாரு இன்னொருத்தர். ஆனா திடீரென அரசோ அதை தனி தொகுதியாக அறிவிக்குது. வேறு வழி இல்லாம அந்த தொகுதியை 7 லட்சம் ஏலம் எடுத்த எதிர்பார்ட்டி தனது பண்ணையில வேலை செய்யக்கூடிய பெருமாளை அந்த தலைவர் பதவிக்கு போட்டியிட வச்சு அவரை தான் சொல்றதை மட்டும் செய்யக்கூடிய கைப்பாவையாக்கி அதிகாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைக்கிறாரு. அவருக்கு மருமகளாக போகக்கூடிய ஹீரோயினோ இதை தட்டி கேட்கிறாங்க. அதை தட்டி கேட்கிற அந்த விவகாரத்தில் அவங்களே ஒரு கட்டத்தில் தேர்தலில் போட்டியிடுறாங்க. அவங்களுடைய வெற்றியை தடுக்க ஒரு தரப்பினர் சதித்திட்டங்கள் தீட்ட ஊரில் உள்ளவங்க அவங்களுக்கு ஆதரவாக திரள கடைசியில் ஜெயிச்சது யார் அப்படின்றதே நாளை நமதே திரைப்படத்தினுடைய கதை. வெண்பா கதிரேசன் இயக்க பெரும்பாலான புதியவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில். நான் சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் டக்குன்னு இந்த படத்தை கேட்டோன்னு நமக்கு ஞாபகம் வருவார். ஆனால் நாளை நமதே அப்படின்ற பெயரில் தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய 3வது திரைப்படம் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். தனி தொகுதியாக அரசால் அறிவிக்கப்படக்கூடிய பல ஊர்களில் எப்படி தேர்தல் நடக்குது, அந்த தேர்தல் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஜாதி ஆக்கம், சாதி பாகுபாடுகள், பணத்துக்காக ஜனநாயகம் எப்படி விலை போகுது, கிராமப்புறத்தில் இன்னும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவற்றை நாளை நமதே படத்தில் அழுத்தமாக இயல்பாக காண்பிச்சிருக்காரு இயக்குனர். படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மதுமிதாவின் கேரக்டரும் அவங்களுடைய நடிப்பும் தான் படத்தினுடைய உயிர் நாடியாக இருக்குது. ஊரில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை தட்டி கேட்கறது, புரட்சிகரமாக வசனம் பேசுறது, பலரினுடைய எதிர்ப்பை மீறி அந்த தேர்தலில் நிற்கிறது, அவமானப்படுறது, கடைசியில் தடைகளை தாண்டி தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட சீன்களில் கலக்கியிருக்காங்க நடிகை மதுமிதா. அவங்களுடைய குரலும் இயல்பான நடிப்பும் படத்தை பல இடங்களில் தாங்கி பிடிக்குது. என்ன அவங்களுடைய அந்த கேரக்டரை கடவுள் மறுப்பாளராக காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத கடைசி வரைக்கும் இயக்குனர் சொல்லவே இல்லை. மதுமிதாவை எதிர்த்து அரசியல் செய்யும் வில்லனாக வர்றாரு ராஜலிங்கம். அவர் சூழ்ச்சியும் கோபமும் ஓகே. இயக்குனர் வேல்முருகன் காமெடி கேரக்டர்ல வராரு. ஆனாலுமே அவருக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப ஓவரா இருக்கு. பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. இவங்க இல்லாம ஊர் தலைவராக வருபவர், மதுமிதாவின் உறவினர்கள், பெண் போலீஸ், மதுமிதா திருமணம் செய்ய இருக்கவர், இவங்க எல்லாருடைய நடிப்புமே ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. கலெக்டராக ஒருத்தரை டம்மியா காமிச்சிருக்காங்க. எதுக்கு காமிச்சாங்கன்னு தெரியல. அதெல்லாம் சுத்த சினிமாத்தனமா இருந்துச்சு. இந்த சீரியஸான கதையில அப்படிப்பட்ட சில படுக்கை அறை சீன்கள் எதுக்கு, ஏன் அப்படின்றது இயக்குனருக்கு மட்டும்தான் வெளிச்சம். காமெடி அப்படின்ற பேரில் வரக்கூடிய காட்சிகளும் சுத்த வேஸ்ட். அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸாக மாறி இருக்கு. படத்தில் பல மைனஸ் இருக்கு, அதில் இது ஒரு முக்கியமான மைனஸாக மாறிடுச்சு. மதுமிதா அவர்களை தவிர நடிப்பால படத்தில் மிரட்டக்கூடியவர் அவருடைய மாமனராக டம்மி வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடிய முருகேசன் தான். இந்த முருகேசன் வேற யாரும் இல்லை, பரோட்டா சூரி காமெடி பார்த்துருக்கீங்க இல்லையா, வெண்ணிலா கபடி கூடல, அதில் பரோட்டா போடுறவராக நடித்தவர் தான் இந்த முருகேசன். இதில் குணச்சித்திர நடிப்பில் முத்திரையை பதிச்சிருக்காரு. அதிகார வர்க்கத்துக்கு பயந்து அவர் நடுகிறது, அவங்க சொல்படி வேட்பாளராக நிற்கிறது, அவமானப்படுறது, குடிச்சிட்டு மருமகளுக்காக பேசுறது என பல இடங்களில் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. சில இடங்களில் வரக்கூடிய வசனங்கள் மனசில் நிற்கிற மாதிரி இருந்தாலும் இன்னும் பல இடங்களில் வசனங்கள் இன்னும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்றது நமக்கு தோணுச்சு. அந்த தேர்தல் பிரச்சாரங்கள், அந்த தேர்தல் மேடை, பாட்டு ஆகியவை சுவாரஸ்யமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே போல ஒரு ஊரில் ஒரு தரப்பு மக்களுக்கு எதிராக மற்ற அனைவருமே ஒன்றுபட்டு நிற்கிறாங்க அப்படின்ற கண்ணோட்டமும் மாறுபட்ட கருத்துக்களை உண்டாக்குது. படத்தில் வரக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்களை இவ்வளவு ஜாதி வெறியர்களாக காமிச்சது சரியா? இது ஒரு வகையான மனப்பான்மை வெளிப்பாடாக தெரிஞ்சது நமக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துமே கூட அந்த ஊரில் அரசு, போலீஸ், தேர்தல் அதிகாரிகள் இவங்க யாருமே தலையிடாதது பல கேள்விகளை உருவாக்கி திரைக்கதை ஓட்டத்தை கம்ப்ளீட்டாக தடுக்குது. வில்லன் மனைவி வேல்முருகன் சம்பந்தப்பட்ட சீன்களெல்லாம் தாராளமாக வெட்டி எரிஞ்சிருக்கலாம். ஹீரோயின் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் தெளிவே இல்லை. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸ் காட்சி ரொம்ப அதீத குழப்பமாக இருந்துச்சு. இன்னும் பல ஊர்களில் ஜனநாயகம் இப்படி தான் இருக்கு. இன்னும் பல இடங்களில் ஜாதி ஆதிக்கம் மேலோங்கி நிற்கிது. சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் தனித்தொகுதி அப்படின்னு அறிவிச்சாலும் பட்டியலின மக்கள் தேர்தலை சந்திக்கும் விதங்கள், அவமானங்கள், அவங்கள டம்மியாக்கி மற்ற பிரிவினர் ஆதிக்கம் செலுத்தும் நடைமுறை என பல விஷயங்களை டீட்டெயிலாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு படத்தினுடைய இயக்குனர். மதுமிதா மாதிரி பலர் வரணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை இந்த படத்தின் மூலமாக உருவாக்க நினச்சிருக்காரு. ஆனால் இன்னமும் அதை ப்ராப்பரான கதையில், ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளேயில், ப்ராப்பரான ரைட்டிங்கோட, ப்ராப்பரான மேக்கிங்கோட, ஏன் இத்தனை ப்ராப்பரான அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா, படத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவுமே ஒரு முழுமையாக இல்லாத அல்லது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக உருவாக்கியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு உணர்வு கொடுக்காம இல்லை. அதனால தான் இத்தனை ப்ராப்பராக அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னமும் இந்த திரைப்படம் சொல்ல வந்த கருத்தை அழுத்தமாக சொல்லியிருக்கும். படமும் இன்னும் பேசப்பட்டு இருக்கும். இப்போ ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்சாக தான் இருக்குது.
இருக்குது. அப்படி படத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சுவாரஸ்யங்கள் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் போனதுனாலேயே படமும் சுவாரஸ்யம் இல்லாத படமாக மாறிடுச்சு. உங்களுக்கு பொழுதே போல் சும்மா ஏதாவது ஒரு படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த நாளை நமதே திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் ஆயிடுங்க.